இது வந்து நம்ம ஜஸ்ட் அப்ளிகேஷன் தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அதுலேருந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து சூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒர்க்கு தர போகிறாங்க. சரியா? இது வந்து என்னன்னா 77 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஏதாவது 77 காலி இடங்கள் இருக்குது. நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் 8th 10th டிப்ளமோ டிகிரி எது முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஒர்க்கு வந்து எங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்க ஒர்க்கு. சரியா? இது வந்து என்ன நிறுவனம் அப்படின்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கம் அப்படிங்கிற நிறுவனத்தில், அதாவது இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வேலை தான், கோயம்புத்தூர் லொக்கேஷனில். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 28ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த 13ஆம் தேதி வரை இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? இதுக்கு என்னென்ன ரோலுக்குலாம் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஆடியாலஜிஸ்ட் பணியாளர் பணியின் பேர் வந்து என்ன அப்படின்னா ஆடியாலஜிஸ்ட். இதுக்கு வந்து எவ்வளோ சம்பளம்னா 23,000. ஓகேவா? இதுக்கு வந்து அடியில் வந்து ஒரு பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரே ஒரு ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா பணியின் பேர் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 13,500 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இதுக்கு வந்து 5 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அப்படி இல்லைனா சும்மா வந்து ஒரு 8th தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, இல்லை அது கீழே தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, சும்மா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு என்ன அப்படின்னா 5 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன ரோல் அப்படின்னா சானிட்டரி அட்டெண்டன்ட் அப்படிங்கிற ரோல். இதுக்கு வந்து மாதம் 8,500 சம்பளம். இதுக்கு வந்து 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது. சரியா? இதுக்கு வந்து நீங்கள் 8ஆம் வகுப்பில் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கும் வந்து நீங்கள் 20 வயசுலேருந்து 35 வயசு வரை இருக்கணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து 8 இது இருக்குது. ஓகேவா? 8 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து 8,500 தான் சம்பளம் ஸ்டார்டிங். ஓகே, இதுக்கும் வந்து 20 வயசுலேருந்து 35 வயசு வரை இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேட்டா மேனேஜர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து 20,000 மாதம் சம்பளம். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஜி இல்லைனா 1 இயர் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இல்லைனா பிஇயில் ஐடியோ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 20 வயசுலேருந்து 40 வயசு வரை இருக்கணும். அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் டேட்டா டெக்னீஷியன் ரோலுக்கு இதுக்கு வந்து 12,600 சம்பளம். இது வந்து ஃபஸ்ட் ஒரே ஒரு ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. இதுக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற ரோலுக்கு இதுக்கு வந்து மாதம் 8,500 சம்பளம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது அலோவன்ஸ் இந்த மாதிரிலாம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதெல்லாம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும். இதுக்கு வந்து 23 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கும் நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தால் போதும். 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட். இதுக்கு வந்து 8,500 சம்பளம். இதுக்கு 2 ஓப்பனிங் தான் இருக்குது. இதுக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு வந்து 20 வயசுலேருந்து 35 வயசு இருந்தால் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி அடுத்து லேப் டெக்னீஷியன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஏதாவது படிச்சிருக்கணும். அதுக்கு வந்து நமக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். சரியா? இதுக்கு வந்து 13,000 சம்பளம். இது வந்து 9 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு வந்து 8,500 சம்பளம். இதுக்கு வந்து 4 வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. அடுத்து 11th வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து 3 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் 3 மாதம் வந்து டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையோ யூனிவர்சிட்டிலையோ வந்து படிச்சிருக்கணும். இதுக்கு சம்பளம் வந்து 11,200 அப்புறம் இதுக்கும் வந்து 20 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா. அடுத்து ரேடியோகிராஃபர். இதுக்கு வந்து 13,300 சம்பளம். இதுக்கும் வந்து 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு 3 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு 15,000 சம்பளம். இதுக்கு வந்து ரெண்டு ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும். இதுக்கும் வந்து 20லேருந்து 35 வயசு வரை இருக்கணும். சரியா? அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கு 10,000 சம்பளம். இதுக்கு ஒரே ஒரு ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட். இதுக்கு வந்து 14,000 சம்பளம். இதுக்கு வந்து ஒரே ஒரு ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து இதில் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இது 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸு, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது.
ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் சரியா? எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து எப்படி வந்து இத தேர்வு செய்வாங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்றீங்க இல்லையா? அதில வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. மார்க் எல்லாமே பார்த்து ஃபில்டர் அவுட் பண்ணி, அது வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரியா? உங்கள இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகே. இதில வந்து விண்ணப்பம் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து நீங்க 13ஆம் தேதிக்குள்ள அவங்க கையில சேர்ற மாரி வந்து நம்ம தபால் அனுப்பணும். ஓகேவா? போஸ்ட் அனுப்பணும். எப்படி அனுப்பணும் அப்படின்னா, ஆம் இதுதான் அதோட ஃபார்ம் ஓகேவா? நான் இதையும் வந்து கீழ அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணி, இத ஃபில் பண்ணி, இந்த நான் குடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிருங்க. ஓகேவா? ஓகேவா? எல்லாமே இத பதிவிறக்கணும். உங்களுக்கு நானே வந்து இத கீழ வந்து அட்டாச் பண்றேன். ஓகே. ம் வந்து அத பதிவிறக்கி, அதில வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களே எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணினதுக்கப்புறமாட்டுக்கு எங்க அனுப்பணும் அப்படின்னா, இதான் அட்ரஸ்ஸு. உறுப்பினர் செயலாளர் இதான் அட்ரஸ்ஸு பார்த்துக்கோங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி. இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம அனுப்பணும். எப்போ பார்க்குறீங்களோ அப்பயே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிருங்க. ஏன்னா 13/12க்குள்ள அவங்க கையில சேர்ற மாரி இருக்கணும். ஸோ வந்து எப்போ பார்க்குறீங்களோ அப்பயே வந்து பார்த்து அனுப்பிருங்க. ஸ்பீட் போஸ்ட்ல வேணா அனுப்பிருங்க. ஓகேவா? இவ்வளோதான் இந்த ஜாப் ஓப்பனிங்ஸோட இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப். இது வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. அப்புறம் நம்ம சேனல்ல வந்துட்டு ஐடி ஜாப்ஸ், அப்புறம் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப், மற்ற ஜாப்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லா ஜாப்ஸும் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வேணும் அப்படின்னா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.